மயிலாடுதுறையில் பிற்பகல் 12 மணிக்கு மேல் கிராம சபை கூட்டம் துவங்கியதால் ஊராட்சி மன்ற தலைவரிடம் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மறையூர் ஊராட்சியில் காலை 8 மணிக்கு மேல் கிராம சபை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் பிற்பகல் 12 மணிக்கு மேல் கிராம சபை கூட்டத்தை ஊராட்சி மன்ற தலைவர் துவக்கியதால் மக்கள் அதிருப்தி அடைந்தனர். மேலும் ஊராட்சி மன்ற தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுக்கு கிராம சபை கூட்டத்துக்கு வரணும்னா நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி தான் வரணும். ஏன்னா எங்களுக்கு இடையில பார்த்திங்கன்னா ரயில்வே சாலைகள் இருக்கிறதுனால நாங்கள் வர முடியல. அதுக்கு குறுக்கே இப்போ சாலை கேட்டு நாங்கள் பலமுறை மனு கொடுத்துருக்குறோம். கிராம சபையில் தீர்மானங்கள் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இவர் பொறுப்பெடுத்த பிறகு மிஸ்டர் கருணாநிதியை ஊராட்சி மன்ற தலைவராக மறையூர் ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பெடுத்த பிறகு நான் 10 முறை மனு கொடுத்துருக்குறோம். தீர்மானமும் போட்டிருக்காங்க. இது வரலையும் நிறைவேற்றுறது கிடையாது. கிராம சபை கூட்டம் ஒவ்வொரு முறையும் எதுவுமே தெளிவாக அவங்க செஞ்சதே கிடையாதுங்க. இன்று காலை தான் 8 மணிக்கு மைக்லேயே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாருமே சாதாரணமாக பார்த்திங்கன்னா அன்றாட கூலி வேலை செய்யக்கூடிய நபர்கள். அப்படி கூலி வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு காலையிலே செய்தி சொன்னால் எப்படி சேருவாங்க? நான் நிறையா தீர்மானம் கொடுத்தேன். என் தீர்மானத்தை எதுவுமே நிராகரித்து தான் வச்சுருக்காங்களே ஒழிச்சு இந்த மாதிரி நிறைவேற்றி கொடுத்ததில்ல. அதனால் சார் நிறைய தீர்மானம் கொடுத்துருக்கேன். எங்களும் மக்களை மதிக்கணும்ல சார். நாங்களும் ஓட்டு வாங்கியிருக்கோம், எங்களையும் கேட்கணும்ல. அப்போ எங்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க சார். 6வது மெம்பரை நிறையா தீர்மானம் எழுதி கொடுத்துருக்கோம். தீர்மானத்தில் எதுவுமே அவங்க செஞ்சதும் கிடையாது சார். செஞ்சு கொடுத்ததும் இல்லை. ஒரு 6 ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு பைப் லைன் அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க. பைப் லைன்லேயே தண்ணி வருவதும் கிடையாது சார்.